சாண்டில்யனின் மன்னன் மகள். அத்தியாயம் 9. பாய்ந்து வரும் இரு வேல்கள். கரிகாலன் கடைசியாக சொன்ன வார்த்தைகளின் காரணமாக நிரஞ்சனா தேவியின் நீள் விழிகளில் நிலவிய அச்சத்தின் சாயை அரை வினாடிதான் நிலைத்தது. அடுத்த கணம் மின்னல் தோன்றி மறைந்ததைப் போல் அகன்றுவிட்ட பயத்தின் குறியை கண்ட கரிகாலன் மன்னன் மகளின் மன உறுதியை நினைத்து பெரிதும் வியந்தான். எப்படிப்பட்ட உணர்ச்சியையும் எண்ணிய மாத்திரத்தில் தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து அடக்கக்கூடிய நிரஞ்சனா தேவி சாதாரண பெண் அல்ல என்பதை தீர்மானித்து கொண்டு, இவள் சிக்கியிருக்கும் சதி எத்தன்மையதாயிருக்கும்? காதல் சம்பந்தமானதா? காதலனை எதிர்பார்த்து காத்திருந்தாளா? பிரம்மமாராயன் என்பவன் யார்? அரிஞ்சயன் யார்? இவள் தோழன் பிரம்மமாராயனா அரிஞ்சயனா? ஏதோ செய்தி என்று சொல்லுகிறாளே, எத்தகைய செய்தியை இவள் எதிர்பார்த்து நிற்கிறாள்? இறங்கியுள்ள காரியம் காதல் சம்பந்தமில்லாமல் அரசியல் சம்பந்தமானால் எத்தகைய அரசியல் சிக்கல் வேங்கி நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடும் என்று எண்ணி விஷயங்களை அலசி பார்த்த கரிகாலன் மனதில் மெல்ல மெல்ல உண்மை உதயமாகவே அவன் கண்களில் மிதமிஞ்சிய ஆச்சரியமும் நிரஞ்சனா தேவியின் நலனை உத்தேசித்து ஓரளவு அச்சமும் உதயமாயின. அவன் தீவிர யோசனையில் ஆழ்ந்ததையும் அவன் புத்தியில் ஓடிய எண்ண அலைகள் முகத்தில் அவ்வப்பொழுது பிரதிபலித்ததையும் கடைசியாக அவனுக்கு ஏதோ உண்மை விளங்கிவிட்டது போல் கண்களில் வீசிய ஒளியையும் அவள் கவனிக்க தவறவில்லை. தன்னை பற்றியும் தன் இரகசியத்தை பற்றியும் இவன் புரிந்து கொண்டு விட்டானா? புரிந்து கொண்டால் எத்தனை தூரம் புரிந்து கொண்டிருப்பான் என்பதை நினைத்து பார்த்த நிரஞ்சனா தேவியும் அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையால் கரிகாலனுடன் பேச்சு கொடுக்க ஆரம்பித்து, சதியா? எந்த சதியை பற்றி குறிப்பிடுகிறீர்கள் என்று வினவினாள். உணர்ச்சிகளை சிறிதும் வெளியில் காட்டாத மிக சாதாரணமான குரலில். அவளை சந்தித்தது முதல் அதுவரை நீ என்றும் உன் என்றும் ஒற்றைப்படை சொல்லில் மரியாதையின்றி வந்த சம்பாஷணை சற்றே சுவடு மாறியிருப்பதையும் குறிப்பிடுகிறீர்கள் என்று மரியாதையுடன் சொல் வெளிவருவதையும் கவனித்த கரிகாலன் மனதுக்குள் லேசாக நகைத்து கொண்டான். இந்த மாற்றத்துக்கு காரணம் பயமாயிருக்க முடியாது என்பது அவனுக்கு தெரிந்தே இருந்தது. வேறு எது காரணமாயிருக்க முடியும் என்பதை மட்டும் அவனால் அறிந்து கொள்ள இயலவில்லை. நிரஞ்சனா தேவியின் சகோதரனுடைய உடையை அணிந்து கொண்ட பிறகே நன்றாக அவனை கவனித்த மன்னன் மகள் அவன் முகத்தில் ராஜகளை சொட்டுவதையும் சிறிதும் சலனமின்றி நட்சத்திரங்கள் போல் ஜொலித்த அவன் கண்களில் தெரிந்த உறுதியையும் கண்டு அவன் சாதாரண மனிதனாய் இருக்க முடியாது என்பதையும் உயர்குடியில் பிறந்தவன் என்பதையும் சந்தேகமற புரிந்து கொண்டு விட்டாள். இப்படி அவள் தன்னை பற்றி புரிந்து கொண்டு தன் அந்தஸ்து பற்றி ஒரு முடிவுக்கும் வந்திருக்கிறாள் என்பதை அறிந்து கொள்ள கரிகாலனுக்கு வாய்ப்பு ஏதும் இல்லையாகையால் அவள் தொடர்ந்து பேசிய தோரணை அவனுக்கு பெரிதும் ஆச்சரியத்தையே விளைவித்தது. நீங்கள் யார் என்பது எனக்கு தெரியாது. விதியால் தள்ளப்பட்டு வந்ததாக சொன்னீர்கள். இப்பொழுது சதியை பற்றி குறிப்பிடுகிறீர்கள். விளக்கி சொல்லுங்கள் என்று வினவினாள் விமலாதித்தன் மகள். அரசகுமாரி, தெரியாதவர்களுக்கு விளக்க வேண்டும், தெரிந்த உங்களுக்கு விளக்குவானேன் என்றான் கரிகாலன். அவன் பேச்சை மெல்ல மறைக்க முற்படுவதைக் கண்ட அரசகுமாரி அவனை நோக்கி 2 அடி எடுத்து வைத்து சட்டென்று நின்று அவன் முகத்தில் தன் கண்களை நன்றாக பதியவிட்டு, இனி ஒளிவு மறைவுக்கு இடமில்லை, வெளிப்படையாக பேசுங்கள் என்றாள். கரிகாலன் சிறிது நேரம் ஏதோ யோசித்துவிட்டு சொன்னான். அரசகுமாரி, நீங்கள் பயங்கரமான அரசியல் சதியில் சிக்கியிருக்கிறீர்கள் என்பதை தெளிவாக அறிந்து கொண்டேன். ஆகவே உங்கள் நிலை பற்றி அச்சமும் பரிதாபமும் என் மனதில் எழுந்து நிற்கின்றன. அவன் வார்த்தைகளை கேட்ட அரசகுமாரியின் இதழ்களில் அலட்சிய புன்முறுவல் ஒன்று படர்ந்ததன்றி அவள் முகத்தின் கம்பீரமும் சற்றே உயர்ந்தது. வாளினும் கூர்மையான விழிகளை கரிகாலன் மீது ஓட்டிய மன்னன் மகள், விமலாதித்தனின் மகள், அச்சம் என்று ஒரு சொல் இருப்பதையே அறிய மாட்டாள். அவளை பற்றி யாரும் பரிதாபப்பட வேண்டிய அவசியமும் இல்லை என்றாள். அவள் நின்ற தோரணை, பேச்சுக்களில் துணித்த அச்சமின்மை, இதழ்களில் தவழ்ந்த அலட்சிய குறுநகை அனைத்தையும் கவனித்த கரிகாலன், இத்தனை துணிவும் அழகும் நிரம்பிய பெண் பெரிய வல்லரசுகளுடன் மோத துணிந்து விட்டாளே என்ற நினைப்பால்
பெருமூச்செறிந்தான். அவன் ஆயாசத்தையும் ஆயாசத்தால் ஏற்பட்ட பெருமூச்சையும் கவனித்த மன்னன் மகள், எதற்காக பெருமூச்சு விடுகிறீர்கள்? இப்பொழுது என்ன ஆபத்து வந்துவிட்டது என்று கேட்டாள். ஆபத்து வரவில்லை அரசகுமாரி, ஆபத்தை தான் நீங்களே வரவழைத்து கொண்டு விட்டீர்களே. ஆபத்துதான் உங்களை சூழ்ந்து நிற்கிறதே என்றான் கரிகாலன். ஆபத்து சூழ்ந்து நிற்கிறதா என கேட்டாள் நிரஞ்சனாதேவி. ஆம் அரசகுமாரி, ஒரு பக்கம் சோழ பேரரசு மோதுகிறது, இன்னொரு பக்கம் மேலை சாளுக்கியர்களின் பயங்கர படை பாய்ந்து நிற்கிறது. இரண்டுக்கும் இடையில் அழகெல்லாம் திரண்ட உங்கள் உடல், இதைவிட பயங்கரம் என்ன வேண்டும் என்றான் கரிகாலன். சோழ பேரரசா, மேலை சாளுக்கியர்களின் படைபலமா என்று ஏதும் அறியாதவள் போல் வினவினாள் விமலாதித்தன் மகள். அரசகுமாரி, சோழ பேரரசு வேங்கி நாட்டை விழுங்க பார்க்கிறது. மேலை சாளுக்கியர்களுக்கும் இதை கபலீகரம் செய்ய ஆசை. 2 பேர் ஆதிக்கமும் இல்லாமல் சுதந்திர நாடாக வைத்திருக்க உங்கள் முயற்சி நடக்கிறது என்றான் கரிகாலன். இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் கேட்டாள் நிரஞ்சனாதேவி. ஊகம், சரித்திர உண்மைகளை இணைத்து பார்க்க எனக்குள்ள சக்தி என்றான் கரிகாலன். தற்புகழ்ச்சி அதிகமாயிருக்கிறதே என்றாள் நிரஞ்சனாதேவி. தற்புகழ்ச்சி அல்ல, உள்ள உண்மை. மனித அறிவுக்கு எட்டாதது உலகத்தில் எதுவும் இல்லை. ஆனால் அந்த அறிவை பயன்படுத்த பக்குவம் தேவை. அந்த பக்குவத்தை அளிக்கிறது சாஸ்திர ஞானம். அத்தகைய பக்குவம், விஷயங்களை பாகுபாடு செய்து பார்க்கும் பகுத்தறிவு ஏற்பட்டு விட்டால் எதையும் சுலபமாக புரிந்து கொள்ளலாம். 2உடன் 2ஐ சேர்த்தால் 4 என்று சொல்ல பெரும் திறமை வேண்டியதில்லை. ஆனால் எண்களின் தன்மை, எண்களின் தொகுப்பு முறை, இவை தெரிய வேண்டும். அரசியலிலும் அப்படித்தான் அரசகுமாரி. அதுவும் ஒரு பெரிய கணித சாஸ்திரம்தான். அதில் கணக்கு போடுவதும் கணக்கு தீர்ப்பதும் நமக்குள்ள சரித்திர அறிவை பொறுத்தவை. அப்படி விளையாடப்படும் அரசியல் சதுரங்கத்தில் கணக்கு சிறிது பிசகினால் ராணிக்கு ஆபத்துதான் என்றான் கரிகாலன். அவன் சதுரங்கத்தின் ராணியாக குறிப்பிட்டது தன்னைத்தான் என்பதை அரசகுமாரி நிமிஷ நேரத்தில் புரிந்து கொண்டதால் அவள் லேசாக சிரித்தாள். அத்துடன், இந்த சதுரங்கத்தில் ராணி வெட்டப்படுவாள் என்று நினைக்கிறீர்களா என்றும் கேட்டாள். ராணிக்கு ஆபத்து என்று தான் சொன்னேனே தவிர வெட்டப்படுவாள் என்று சொல்லவில்லை. ராணிக்கு சரியான காவலால் இருந்தால் எதிரே கிட்ட வர முடியாதல்லவா என்றான் கரிகாலன். அத்தகைய காவலாளருக்கு எங்கே போவது என்று சதுரங்க பாஷையிலேயே கேட்டாள் நிரஞ்சனாதேவி. உங்களுக்கு ஆட்சேபனை இல்லாவிட்டால் இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லிய கரிகாலன் தன் வார்த்தைகளை அவள் எப்படி வரவேற்கிறாள் என்பதை அறிய அவள் முகத்தை ஏறெடுத்தும் நோக்கினான். அந்த பதிலை கேட்ட நிரஞ்சனாதேவி ஒரு கணம் ஸ்தம்பித்தே போனாள். எங்கிருந்தோ வந்து குதித்த இந்த மனிதன் தன்னை காப்பதாகவும் தன் காவல் ஆளாக இருப்பதாகவும் கூறியதை கேட்ட அவள், யாரோ அரசகுமாரன் திடீரென தோன்றுவதும் அரசகுமாரி ஒருத்திக்கு அவன் உதவுவதும் கதைகளில் நடக்கும், வாழ்க்கையில் நடக்குமா என்று எண்ணி சிரித்தாள். எதற்காக சிரிக்கிறீர்கள் கேட்டான் கரிகாலன். இன்றைய இரவு நடப்பதெல்லாம் கதையில் நடப்பது போல் இருக்கிறதே என்று நினைத்தேன் என்றாள் நிரஞ்சனாதேவி. அதனால் என்ன கேட்டான் கரிகாலன். அதனால் என்னவா? கதையில் நடப்பது வாழ்க்கையில் நடக்க முடியுமா கேட்டாள் நிரஞ்சனாதேவி. ஏன் முடியாது? வாழ்க்கையிலிருந்து கதை உண்டாகிறது. ஆகவே கதையை பின்பற்றி வாழ்க்கை நிகழ்ச்சிகள் ஏற்படுவதில் விந்தை என்ன இருக்கிறது கேட்டான் கரிகாலன். விஷயம் தெரியாமல் பேசுகிறீர்கள். நீங்கள் பாதுகாக்க முன்வரும் பெண் யார் என்பதை அறியாமல் பேசுகிறீர்கள். முன்னிருக்கும் ஆபத்து எத்தன்மையது என்பது உங்களுக்கு தெரியாது என்றாள் நிரஞ்சனாதேவி. நன்றாக தெரியும் அரசகுமாரி என்றான் கரிகாலன். என்ன தெரியும் உங்களுக்கு கேட்டாள் நிரஞ்சனாதேவி. சொல்லுகிறேன் கேளுங்கள் என்று துவங்கிய கரிகாலன் வசந்த மண்டபத்தின் அந்த அறைக்குள்ளே சற்று நேரம் உலவிக்கொண்டே சிந்தனை செய்தான். சிந்தனை செய்ய செய்ய அவன் கண்கள் ஏதோ கனவுலகத்தில் சஞ்சரிப்பதைப் போல் தோன்றின. அந்த உலகத்திலிருந்தே பேசுபவன் போலும் எதிரே இருக்கும் மாணவிக்கு போதிக்கும் ஆசான் போலும் உள்ள நிலையை விவரிக்க முற்பட்ட கரிகாலன் வாயிலிருந்து
வார்த்தைகள் ஒரே சீராகவும் திடமாகவும் உதிரத் தொடங்கின. அவன் தரையை பார்த்து கொண்டும் நடந்து கொண்டுமே பேசத் தொடங்கி கூறினான். அரசகுமாரி, தமிழ்நாடு இன்று மகோனத நிலையில் நிற்கிறது. பிறந்த நாட்டு பெருமையை எடுத்து பறைசாற்றுகிறேன் என்று நினைக்காதீர்கள். பிறந்த அன்னையை நினைத்து மகிழ்ந்து பெருமிதமடையாத மகன் யாரும் இருக்க முடியாதல்லவா? அந்த பெருமையால் என் சித்தம் குதூகலிக்க உள்ளம் உவகையால் துள்ள சொல்கிறேன். வடபெண்ணைக்கும் வெள்ளாற்றுக்கும் இடையே குறுகி கிடந்த சோழ சிற்றரசு விஜயாலயன் காலம் முதல் விரிவடைய தொடங்கி ராஜராஜ சோழன் வாள்பலத்தால் வடக்கே கிருஷ்ணா நதியையும் மேற்கிலும் கிழக்கிலும் கடலையும் தெற்கே கடலையும் தாண்டி சிங்களம் வரையிலும் நீண்டு அகன்று இன்று பாரதத்தின் மிகப்பெரிய பேரரசாக பறந்து கிடக்கிறது. ராஜராஜன் காலத்திலேயே முடிசூடி பல போர்களில் வாகை சூடிய ராஜராஜன் மகன் ராஜேந்திர சோழ தேவனின் தோள் தினவு இன்னும் அடங்கவில்லை. வடகிழக்கில் கிருஷ்ணா நதியின் அலைகளும் வடமேற்கில் துங்கபத்திரையின் வேகமான நீரோட்டமும் தன் பேரரசை தடுத்து நிற்பதை பரகேசரிவர்மனான ராஜேந்திர சோழன் விரும்பவில்லை. சோழ மன்னன் கண்கள் கிருஷ்ணாவை அடுத்து நிற்கும் இந்த வேங்கி நாட்டின் மீது நிலைத்து நிற்கிறது. கிருஷ்ணாவின் அலைகளை தாண்டி வேங்கி நாட்டை உடைத்து வடக்கே தன் பேரரசை விஸ்தரிக்க துடித்து கொண்டிருக்கிறான் சோழ பேரரசன். அவன் கண்கள் மட்டும் வேங்கி நாட்டின் மீது விழுந்திருந்தால் இதன் கதி இத்தனை அபாயத்தில் இருக்காது. இதை நோக்கி மேலை சாளுக்கிய மன்னன் கண்களும் வட்டமிட்டு கொண்டிருக்கின்றன. மேலை சாளுக்கிய மன்னனான ஜெயசிம்மனும் அப்படி அற்ப சொற்பமானவன் அல்ல. பல முறை போர்கள் நடந்தும் மேலை சாளுக்கியர்களின் பலம் சிறிதும் குன்றவில்லை. சோழர்கள் தொடுத்த போர்களில் அவர்கள் படைகள் அழிந்தன, ஆனால் அவர்கள் திறன் அழியவில்லை. துங்கபத்ராவை தாண்டியுள்ள கல்யாணபுரம் இப்பொழுது தலைநகராகிவிட்டது. அங்குள்ள கோட்டையையும் ஜெயசிம்ம சாளுக்கியன் பலப்படுத்திவிட்டான். எந்த காரணத்தை கொண்டும் சோழர்களை ஓங்கவிடக்கூடாது என்ற திடசித்தம் கொண்ட ஜெயசிம்ம சாளுக்கியன் தனது தாயாதிகள் நாடான வேங்கி நாட்டையும் சோழர்கள் வசத்தில் சிக்க விடாதிருப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறான். இரண்டு நாடுகளின் உறவு முறை வேறு வேங்கி அரச குடும்பத்தில் கலந்து நிற்கிறது என்று பேசிக்கொண்டே போன கரிகாலன் தன் பேச்சை சற்று நிறுத்தி நிரஞ்சனா தேவியை ஏறெடுத்து நோக்கினான். அதுவரை நின்றிருந்த அவள் கட்டிலின் மீது உட்கார்ந்து விட்டாள். அவள் தலை குனிந்து கிடந்தது, கண்கள் மூடி கிடந்தன. தன் பேச்சு அவள் இதயத்தில் ஊறிவிட்டதைக் கண்ட கரிகாலன் மேலும் சொல்லலானான். வேங்கி நாட்டின் தலையெழுத்து விசித்திரமானது அரசகுமாரி. ஏற்கனவே விவாகமாயிருந்த வேங்கி நாட்டு மன்னன் விமலாதித்தனுக்கு சோழ பேரரசுக்கு வடக்கே பிடியிருக்க வேண்டும் என்பதற்காகவே ராஜராஜ சோழன் தன் மகள் குந்தவையை இரண்டாம் தாரமாக கொடுத்தான். ஆனால் மேலை சாளுக்கியர்களுக்கும் இந்த வித்தை தெரியாமற் போகவில்லை. அந்த அரச குடும்ப பெண்ணொருத்தி விமலாதித்தனுக்கு மூன்றாம் தாரமானாள். முதல் மனைவி ஒரு பெண்ணை பெற்றுக் கொடுத்து மண்ணுலகை விட்டு சென்றாள். அந்த பெண்ணான நீங்கள் எழிலெல்லாம் திரண்டு வந்தது போல் என் எதிரே நிற்கிறீர்கள். விமலாதித்தனின் இரண்டாம் தாரமும் மூன்றாம் தாரமும் ஆண் மகவுகளை பெற்றார்கள். சோழ ராஜகுமாரி குந்தவைக்கு பிறந்தான் ராஜராஜ நரேந்திரன். சாளுக்கிய அரச மகளுக்கு பிறந்தான் விஷ்ணுவர்தன் விஜயாதித்தன். சந்ததிகள் தலையெடுத்ததும் இனி இவ்வுலகில் தன் கடமை தீர்ந்தது என விமலாதித்தன் மேலுலகம் ஏகினான். ஆனால் நாட்டை எப்படி விட்டு சென்றான்? வேங்கி நாட்டு சிம்மாசனத்துக்கு 2 இளவரசர்கள், ஒரே நாட்டில் 2 விரோதிகள் சிருஷ்டித்து விட்ட பெரும் வாள்கள். ஒன்று சோழ நாட்டு இளவல் ராஜராஜ நரேந்திரன், இன்னொன்று மேலை சாளுக்கியர்களின் செல்வன் விஷ்ணுவர்தன விஜயாதித்தன். இந்த இடத்தில் மன்னன் மகள் தலையிட்டு, சரித்திரத்தை நன்றாக அறிந்திருக்கிறீர்கள் என்றாள். இன்னும் சொல்கிறேன் கேளுங்கள் அரசகுமாரி. சோழ பேரரசு தன் பலத்தால் ராஜராஜ நரேந்திரனுக்கு வேங்கி நாட்டில் முடிசூட்டி விட்டது. ஆனால் மேலை சாளுக்கிய நாடு அருகில் இருப்பதாலும் ஜெயசிம்ம சாளுக்கியன் படைகள் வேங்கி நாட்டை ஆக்கிரமித்து நிற்பதாலும் பெரும் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. விஜயாதித்தனுடைய மாமன் என்ற முறையில் ஜெயசிம்ம சாளுக்கியன் அடிக்கடி இங்கு வந்தும் தன் படைகளை நிறுத்தியும்
வேங்கி நாட்டின் மீது ஆதிக்கத்தை ஏற்படுத்திவிட்டான். ராஜராஜ நரேந்திரன் மீது தனக்கேதும் பகையில்லாதது போல் நடித்து அவனை தன் கை பொம்மையாகவும் ஆக்கியிருக்கிறான். சோழர்கள் இளவலுக்கு துணையாக அவன் ரொம்ப கேவலமான பேர் வழிகளை நிறுத்தி இருப்பதாகவும் சூடாமணி விகாரத்தில் இருக்கும்போதே கேள்விப்பட்டேன். ராஜராஜ நரேந்திரனை குடிகாரனாக்கி அற்ப வழிகளில் அவனை இறக்கிவிட்டு மக்கள் வெறுக்கும்படியாக செய்து பிறகு விஜயாதித்தனை மன்னனாக்க ஜெயசிம்ம சாளுக்கியன் திட்டமிட்டிருக்கிறான் என்று சொல்லிக்கொண்டு போன கரிகாலனை இடைமறித்த நிரஞ்சனா தேவி, ஜெயசிம்மன் நோக்கத்தை எப்படி தெரிந்து கொண்டீர் என்று வினவினாள். கரிகாலன் விளக்கினான். அரசகுமாரி, நான் கல்வி பயின்ற திருக்கூடமான சூடாமணி விகாரத்தை பற்றியும் அந்த மடாலயத்தின் பெரியாரை பற்றியும் தெரிந்தால் நீங்கள் இப்படி கேள்வி கேட்க மாட்டீர்கள். அந்த விகாரத்தில் இருந்த பொழுது அவரை நாடி யோசனை கேட்க வராத ராஜதந்திரிகள் கிடையாது. அவரறியாத அரசியல் மர்மங்களும் கிடையாது. ஓர் அரசன் ஒரு காரியத்தில் இறங்கினால் அதன் காரணம் என்ன என்பதை வினாடி நேரத்தில் ஊகித்து விடுவார். சரித்திர ஞானம், அன்றாடம் நாட்டில் நிகழும் விஷயங்கள், அவற்றை ஆராயும் தன்மை, இத்தனையும் அவர் சொல்லிக் கொடுத்தவைதான் எனக்கு. ஜெயசிம்ம சாளுக்கியனை பற்றியும் அவன் சாமர்த்தியத்தை பற்றியும் எத்தனையோ முறை சொல்லியிருக்கிறார். அங்கு அவன் ஆதிக்கம் இருந்தும் விஜயாதித்தனை ஏன் வேங்கி நாட்டு அரியணையில் அமர்த்தவில்லை? இத்தனைக்கும் அவன் மருமகன். காரணம் வெகு தெளிவு அரசகுமாரி. விஜயாதித்தனை ஜெயசிம்மன் படைபலத்தை கொண்டு அரியணையில் ஏற்றினால் அடுத்த வினாடி வேங்கி நாட்டின் மீது சோழ நாட்டு படையெடுப்பு ஏற்படும். தன் மருமகனை காக்க ராஜராஜேந்திரன் படையனுப்ப தயங்க மாட்டான் என்பது ஜெயசிம்மனுக்கு நன்றாக தெரியும். ஆகையால் நேரடியான போர் முறையில் இறங்கவில்லை, தந்திரத்தை கையாளுகிறான். ராஜராஜ நரேந்திரன் மீது மக்களுக்கு வெறுப்புண்டாக்க பார்க்கிறான். மக்கள் வெறுத்து மன்னனை அகற்றினால் ராஜேந்திரன் கூட தலையிட முடியாது. மக்கள் பலத்தை எதிர்ப்பதற்கு எந்த மன்னாதி மன்னனாலும் முடியாது என்பதை ராஜேந்திர சோழனை விட அறிந்தவர்கள் வேறு யார் இருக்கிறார்கள்? ஆகையால்தான் மக்களை தூண்ட முயல்கிறான் ஜெயசிம்மன். ராஜராஜ நரேந்திரன் ஒழுக்கம் கெட்டால் மக்கள் அவனை வெறுப்பார்கள். மக்கள் வெறுத்தால் அவனை நீக்குவது சுலபம். இது ஜெயசிம்மன் தந்திரம். இங்குதான் உங்கள் தலையீடு இருக்கிறது. ஒரு பக்கம் சோழ பேரரசின் படைபலம், இன்னொரு பக்கம் சாளுக்கியர்களின் ராஜதந்திரம். வேங்கி நாட்டை நோக்கி பாய்ந்து வரும் அந்த இரு வேல்களுக்கிடையே நிற்கின்றன இரு வேல்விழிகள். அதுவரை ஆச்சரியத்தால் உணர்ச்சிகள் பொங்க கரிகாலனின் சரித்திர ஆராய்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த நிரஞ்சனா தேவி, என் தலையீடா? நானா குறுக்கே நிற்கிறேன் என்றாள் நித்திரையிலிருந்து விழித்தவள் போல. எந்த விதத்தில் நான் தலையிடுகிறேன் என்றும் கேட்டாள். ராஜராஜ நரேந்திரனை அரியணையில் பலமாக இருத்தி வைக்க நீங்கள் ஏற்பாடு செய்கிறீர்கள். காரணம் மட்டும் எனக்கு விளங்கவில்லை. ராஜராஜ நரேந்திரன் ஒரு சிறிய தாயின் மகன், விஜயாதித்தன் இன்னொரு சிறிய தாயின் மகன். இந்த இருவரில் உங்களுக்கு ராஜராஜன் மீது அன்பும் விஜயாதித்தன் மீது வெறுப்பும் ஏற்பட காரணம் என்ன என்று வினவினான் கரிகாலன். காரணம் நான் சொல்கிறேன் என்றது ஒரு புது குரல். அந்த குரலை கேட்டு வாயிற்படியை நோக்கிய இம்மூவரும் அடியோடு திடுக்கிட்டு போனார்கள். வாயிற்படியில் ராஜராஜ நரேந்திரன் நின்றிருந்தான்.